அதெல்லாம் எடுக்க தம்பி அப்படி எடுத்து ஆனா ஐயா திரை வெள்ளலுக்கு அத்தனை முருகனுக்கு வாழ வைக்கும் தெய்வத்துக்கு ஆனந்த ரூபனுக்கு யார் உள்ளத்தில் இருப்பவனுக்கு திரை வள்ளலுக்கு வேல் முருகனுக்கு. திருநெல்வேலி குறுக்குத்துறை முருகன் கோயிலில் சகதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு ரொம்ப அதிகமாக சகதி இருக்குது. நான் காலைல 10 மணிலேருந்து வந்து இவ்வளோ அள்ளியிருக்கோம். காவாசி வேலை தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் முக்கால்வாசி வேலை இருக்குது. சகதி வெளியே கொண்டு வரணும்னா மினிமம் ஒரு 100 பேராக வேணும். அதனால் பக்த கோடிகள் அனைவரும், சிவனடியார்கள் முருகனடியார்கள் அனைவரும் கூடி விரைவில் நாளை முதல் வந்து கோயில் சுத்தம் செய்து வழிபாடுக்கு ஏற்பாடு செய்யும்படி தலைமுறையும் கேட்டுக்கொள்கிறோம். யாருங்க பேசுங்க. திருச்சிற்றம்பலம். முருகா, குறுக்குத்துறை வல்லலை, குறைதீர்க்கும் கடவுளை, அடியார் குறைதீர்க்க வந்த நதிக்கரையில் அமைந்திருக்கும் அற்புத கடவுளை. இந்த கலியுகத்தில் எத்தனையோ முருகன் ஆலயங்கள் இருக்கலாம். ஆனால் திருநெல்வேலி மாவட்டம் குறுக்குத்துறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தாமிரபரணி வற்றா ஜீவநதி உள்ளே அமர்ந்திருக்கார். அமர்ந்து மக்களுக்கு குளிர்ச்சி அருள்பாலிக்கக்கூடிய தெய்வம். செந்திவ ஆண்டவன் கடலோடு இருக்கார். குறுக்குத்துறை முருகன் நதியோடு இருக்கார். வற்றார் ஜீவநதியில் அமைந்தவர். அக்காலத்தில் கல்லால் மண்டபம் போட்டு முருகனை அழகான கோயில் அமைச்சு குலவர கோயிலாக அமைச்சிருக்கார். இங்கு கேட்டவருக்கு கேட்டவரம் கொடுக்கும் வள்ளல் பெருமான் முருகன் இங்கு வாழ கொடுத்திருக்கார். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் பழங்காலத்தில் கட்டக்கூடிய கல் மண்டபம் எதுவுமே சேதப்படவில்லை. கலியுகத்தில் காலப்போக்கில் பணிவு செய்த பணிகள் அனைத்தையும் வெள்ளம் வந்து அவ்வளத்தையும் அடித்து நொறுக்கி விட்டது. பல கோடி ரூபாய்க்கு உள்ள நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டது. கோயிலுக்குள்ளேயே செல்ல முடியாத நிலை. கிட்டத்தட்ட ஒரு 50 லாரி சவுதிகள் உள்ளே இருக்கும். இதையெல்லாம் அடியார்கள் நேற்று காலையில் தொடங்கி இன்று வரைக்கு ஓயாமல் அனைத்து பணிகளையும் அயராமல் செய்து வருகிறார்கள். இதே போல ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள முருக பக்தர்கள், சிவனடியார்கள், ஐயப்ப பக்தர்கள், அம்பாள் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த குறுக்குத்துறை வள்ளலுக்கு தொண்டு செய்தால் உங்கள் குடும்பம் பலமாகவும் சீராகவும் சிறப்பாகவும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் தீர்க்காயுசும் சகலமும் உங்களுக்கு வாரி வழங்குவார் முருகப்பெருமான். நமக்கெல்லாம் அள்ளி கொடுக்கும் வள்ளல். அவருடைய கோயில் வந்து இப்படி குப்பை அடையலாமா? உங்களுக்கு மனசில் இறக்கமில்லையா? உங்கள் வீடு விழுந்தால் உடனேயாக தாசில்தாருக்கு ஃபோன் பண்ணிதிய, கலெக்டருக்கு ஃபோன் பண்ணிதிய, உடனே அழுதிய. ஆனால் முருகப்பெருமான் வாழ வைச்ச தெய்வத்துக்கு மண்ணல்ல யார் வருவார்கள்? நல்ல புண்ணியம் செய்தவர்கள் தான் வர முடியும். ஆகினால் அனைவரும் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள். உடனடியாக வந்து குறுக்குத்துறை வள்ளலுக்கு நாளைக்கு பணி செய்ய வருக வருக என்று உங்களை பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் சட்டமன்ற தொகுதி ஐயா எம்எல்ஏ அவர்களே, நயினார் நாகேந்திரன் அவர்களே, நீங்கள் வந்து இந்த நெல்லை மண்டலத்தில் நிறைய ஆன்மீக பணிகள், நிறைய ஆலயங்களுக்கு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய பிறவி உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். ஆகினாலே நமது நதிக்கரையில் அமைந்திருக்கும் சுப்பிரமணிய சாமி கோயிலை நீங்கள் நேரடியாக பார்வையிட்டு மேலிடத்துக்கு தெரிவித்து இந்த பணியை நீங்கள் செய்ய உங்களை நாங்கள் ஆவலோடு இந்த கோயிலுக்கு நாங்கள் அடியார்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு வந்து நேரடியாக பார்க்க வேண்டும். அசைக்க முடியாத இரும்பு போல உழைத்து விட்டது. மண்டபம் நொறுங்கி விட்டது. அடியார்கள் கோயிலுக்கு வரக்கூடிய பாதைகள்லாம் நொறுங்கி விட்டது. உள்ளே இருக்க மண்டபம் நாங்கள் அள்ளியிருக்கிறோம். ஆகினால் நீங்கள் வந்து இந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் பணி செய்யுங்க. உங்களுக்கு இந்த மேலும் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் ஒரு சொர்க்க வாசலாக, ஒரு புனிதமான பயணமாக இந்த முருகன் கூட வருவான். குறுக்குத்துறை வள்ளல் வந்து உங்களுக்கு எத்தனையோ கோயில்கள் சென்றிருக்கலாம், எத்தனையோ ஆலயங்களுக்கு நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இந்த குறுக்குத்துறைக்கு செய்து பாருங்கள். அவனுடைய அருள் உங்களுக்கு கூட வரும். உங்களுடைய வளர்ச்சிக்கு முருகன் எப்பவும் துணையாக இருப்பான். வெற்றிவேல் முருகனுக்கு.